Hello everyone. Welcome to the 30th day session of the Spoken English Beginners course. We have been completed a broad area of spoken English. இந்த 30 days வீடியோஸையும் நீங்கள் பார்த்திருந்தீங்கன்னா gradually as a beginner நீங்கள் தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் நாலேஜை பெற்றிருப்பீங்க. At the end of this course நீங்கள் ஓரளவுக்காவது தெளிவாகவும் பிழை இல்லாமலும் இங்கிலீஷை பேசக்கூடியவராக மாறி இருப்பீங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்தாலும் கூட பரவாயில்லை. We have to try ourselves. ஒரு லாங்குவேஜ் என்பது கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணப்படக்கூடியது. ஓகே, அதாவது தொடர்பாடல் எங்களோட மெசேஜை இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணப்படக்கூடியது. ஸோ அந்த இடத்துல நாங்கள் சிறிய மிஸ்டேக்ஸ் விட்டாலும் கூட நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் மற்றவர்களுக்கு விளங்க வேண்டும். தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங் இன் அ லாங்குவேஜ். ஸோ ஆஸ் அ பிகினர் நீங்கள் விடக்கூடிய மிஸ்டேக்ஸை பற்றி நீங்கள் கருத்தில் கொள்ளாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களையும் மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் இங்கிலீஷ் பேச ட்ரை பண்ணுங்கள். ஆரம்பத்தில் வரக்கூடிய மிஸ்டேக்ஸ் போக போக கரெக்ட் ஆகிடும். அதே போல் நீங்கள் படிக்கிறது மட்டுமல்லாமல் அடுத்தவங்களுக்கும் நீங்கள் படித்த விஷயங்களை ஷேர் பண்ண வேண்டும். மற்றவங்களுக்கு நீங்கள் அதை கன்வே பண்ணுவதன் மூலமாக உங்களோட நாலேஜ் அப்சல்யூட்லி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ட்ரை டு டீச் அதர்ஸ் as well your knowledge. At the end of this course நீங்கள் உங்களோட இங்கிலீஷ் லெவல் இன்டர்மீடியேட் அப்படின்ற மட்டத்துக்கு வந்திருக்கும். தங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பேரியர் தான் அவங்களோட பேசுகிறதுக்கு ஒரு கம்பெனியன் இல்லாமல் இருத்தல், அல்லது இருக்கிறவங்க கூட பேசுகிறதுக்கான ஒரு தயக்கம். ஓகே, மிஸ்டேக்ஸ் வந்துடுமோ அப்படின்ற தயக்கம். ஸோ அதுக்காக நான் கொடுக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் தான், முதல்ல நீங்கள் படித்த விஷயங்களை யூஸ் பண்ணி உங்களுக்குள்ளேயே பேசி பழக வேண்டும். ஓகே, டே டு டே லைஃப்பில் நீங்கள் செய்த செயற்பாடுகள் அல்லது அடுத்தவங்க கூட நீங்கள் செஞ்ச கன்வர்சேஷன்ஸ் இவற்றை உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லி பார்த்து கொள்ள வேண்டும். ஓகே, இதை இங்கிலீஷில் திங்க் பண்ணுதல் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக நாங்கள் தமிழ் எங்களோட தாய்மொழியாக இருப்பவங்க யோசிக்கும் பொழுது தமிழில் யோசிப்போம். ஓகே, அதே போல் இங்கிலீஷில் நீங்கள் யோசிக்க பழகினீங்கன்னா தமிழை எப்படி சரளமாக பேசுகிறீங்களோ அதே போல் இங்கிலீஷையும் பேச முடியுமாக இருக்கும். அத்தோடு நீங்கள் பேச வேண்டிய சில விஷயங்களை உங்களோட மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி பேசி பார்க்கலாம். ஓகே, அதை திரும்ப நீங்கள் கேட்டு பார்க்கலாம், அல்லது கண்ணாடி முன்னின்று நீங்கள் பேசி பார்க்கலாம். இவ்வாறாக உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஃபர்ஸ்ட் பேசி பழகுவதன் மூலமாக அடுத்தவங்களோட பேசும் பொழுது ஏற்படுற தயக்கம் குறைஞ்சிடும். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டிப் ஃபார் இம்ப்ரூவ் யுவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ். அடுத்ததாக நீங்கள் மைண்டில் கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ வேர்ப்ஸ் தெரிஞ்சிருப்பீங்களோ அந்த அளவு சரளமாக இங்கிலீஷ் பேசக்கூடியதாக இருக்கும். பிகாஸ் எந்த ஒரு விஷயத்துலையும் நாங்கள் நார்மலாக ஆக்ஷன்ஸை பற்றி தான் பேசுவோம். ஓகே, ஜஸ்ட் ஒரு வேர்பை வைத்து கூட நாங்கள் மீனிங்ஃபுல் சென்டென்ஸை பில்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் ஆல்ரெடி இந்த கோர்ஸில் படிச்சிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கம், வா அப்படின்று சொல்லும் பொழுது ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயம் அங்கே எடுத்து கூறப்படுது. அல்லது கம் ஹியர், இங்கே வா. ஓகே, இவ்வாறாக வேர்ப்ஸ் என்பன எங்களுக்கு எங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை கன்வே பண்ணுவதற்காக வேண்டி யூஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு மெயின் திங். ஓகே, ஸோ நாங்கள் எங்களோட ஒவ்வொரு நாட்களையும் கடந்து செல்லும் பொழுது நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்பவற்றை மையமாக வச்சு அந்த இடங்களில் நடக்கக்கூடிய செயற்பாடுகள், ஓகே, அதற்குரிய வினை சொற்களை படிக்க ட்ரை பண்ண வேண்டும். ஓகே, தெரியாத
வேர்ப்ஸை தேடி அறிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இதன் மூலமாக நீங்கள் எந்த இடத்துலையும் தயக்கமின்றி இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வாறாக உங்களோட இங்கிலீஷ் வொக்கேபுலரியை இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்வதற்காக நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய டிப் என்னென்னா, நீங்கள் டெய்லி காணக்கூடிய பொருட்கள் அல்லது செயற்பாடுகள் இவை ஒவ்வொன்றையும் உங்களுக்கு தெரியுமா, இவற்றோட மீனிங் இங்கிலீஷில் தெரியுமா அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இஃப் நாட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கூகுள் ட்ரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணி எந்த ஒரு வேர்டோட மீனிங்கையும், ஓகே, எந்த ஒரு தமிழ் வேர்டுக்கான இங்கிலீஷ் வேர்டையும் கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ஸோ சின்ன குழந்தைகள் அவங்க முதல்ல எப்படி பேச கற்றுக்கொள்ளும் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சொற்கள் என்னென்னா அம்மா, தா, வா, இந்த மாதிரி ஜஸ்ட் சிங்கிள் வேர்ப் இதை யூஸ் பண்ணி அவற்றினோட தேவையை கேட்க துவங்கும். இதே போல தான் ஆஸ் அ பிகினர் ஆஃப் இங்கிலீஷ் நீங்களும் முதல்ல ஜஸ்ட் ஒரு சிங்கிள் வேர்பை யூஸ் பண்ணி கூட உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ டோன்ட் ஹெசிடேட் டு டாக், டோன்ட் திங்க் அபவுட் யோர் மிஸ்டேக்ஸ், ஜஸ்ட் ஸ்டார்ட் இட். Start the journey of spoken English. So, this is the end of our spoken English beginners course. If you think this course is useful to you, just mention it in the comment section. And also, if you didn't subscribe my channel yet, do it now and share these videos to the ones who wants to learn spoken English. So let's meet in a new video. Until that, take care. Bye bye.